பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, சரியா? இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னா, நம்ம அப்பாவி அப்பாவுக்கு ஒரு கோல்டு ஜுவல் ஒண்ணு வாங்க போறோம். பயந்துராதீங்க, கோல்டு ஜுவல் நகல அப்பாவி அப்பா எவ்வளவு வாங்குறாங்க, எப்படி வாங்குறாங்கன்னு மட்டும் பாருங்க. தங்கம் விற்கிற விலையில அப்பாவி அப்பாவுக்கு ரொம்ப சேட்டை குறிப்பிச்சு சிரிப்பை பத்திக்கலாம். அவங்களுக்கு வந்து கோல்டு வந்து வாங்க போறோம்னு அவ்வளவு சந்தோஷம். தங்க ஓவர் ரேட்டு அப்பா பாவம். உண்மைக்குமே வந்து இருக்கிற தங்கத்தை சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலம் இவ்வளோ தங்க விலை ஏறுறதுக்கு வந்து நம்மளால விலை கொடுத்து வாங்க முடியல. இருந்தாலும் சரி வாங்க போய் பார்ப்போம் எப்படி தோது இருக்கு. என்ன ஸ்பீட் பிரேக்கு, ரொம்ப குண்டு குழிமா எடுக்கிற ரோடு. சரி, நம்ம எங்க வாங்குறோம், எப்படி வாங்குறோம், என்ன ஏதுன்னு எல்லாம் நம்ம வீடியோக்குள்ள வாங்க தவறாம பார்ப்போம். பாருங்க, நம்ம எப்பவுமே பதிவா வாங்குறது தான், ஓகேவா? பதிவா வாங்குற கடை இங்கதான் நான் வாங்குவேன். போய் பார்ப்போம். இன்னைக்கு ரேட்டு என்னன்னு தெரியல, அங்க போனாதான் தெரியும்ல. இன்று ரேட் வந்து 8230. எப்படி நேத்து ரேட்டு தானே இன்னைக்கு இருக்கும்? நேத்து ரேட்டு தான். இல்ல இன்னைக்கு 11 மணிக்கு மேல வேற ரேட் வந்துரும். கிடையாதுமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, ரேட் வராது. தெரியல, அங்க போய் பாப்போம். பார்த்துட்டு என்ன வாங்க போறோம், எதுக்கு வாங்க போறோம் அப்படின்னு இப்ப எதுக்கு நான் சொல்லிடுறேன், சரியா? நான் ஏற்கனவே முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கேன். எங்களுக்கு வந்து கல்யாண நாள் வருது, வெட்டிங் ஆனிவர்சரி டே வருது. எத்தனை வருஷம் சொல்லிருங்க? அதையும் 21வது வெட்டிங் ஆனிவர்சரி. 20 வருஷம் பூர்த்தியாகி 21வது ஸ்டார்டிங், 21வது கல்யாண நாள் ஆரம்பம். அதுக்கு வந்து ஒரு நினைவா மற்ற இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் துட்டு சேமிச்சு வச்சு ஒரு ஒரு பொருள் வாங்கலாம். ஏன்னா நம்ம ரெண்டுமே பெண் குழந்தை வச்சிருக்கோம், அப்படிங்கிற பொருள் வாங்கினா நல்லது அப்படின்ட்டு சில ஒரு சீட்டு போட்டது அந்த மாதிரி அதெல்லாம் சேமிச்சு ஒரு பொருள் வாங்குறதுக்காண்டி நாங்க பணம் காசு சேர்த்து வச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்ன வாங்குறோம், ஏது வாங்குறோம் எல்லாம் உங்களுக்கு டீடைல்ஸ் காமிக்கேன், ஓகேவா? பாப்பா தவறாம பாருங்க, லாஸ்ட் தான் ட்விஸ்ட் இருக்கு, பாப்போம் வாங்க. ஓகே, இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம். எங்க வந்திருக்கோம்னா கடைநல்லூர் வந்திருக்கோம். ஆட்டோ சொப்பை இதெல்லாம் கேட்குது, கொஞ்சம் சவுண்ட் இதாக இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடைநல்லூருக்கு தான் வந்திருக்கோம். கடைநல்லூரில் தான் நாங்கள் எடுப்போம், நகை எடுப்போம், ஓகேவா? கோயில்பேட்லேயும் எடுப்போம், கடைநல்லூர்லேயும் எடுப்போம். எங்களுக்கு 2 பக்கமும் நாங்கள் எடுத்துக்கிடுவோம். கோயில்பேட்டில் வந்து சின்ன நகை வேணும், செய்ய கொடுக்கணும், மாடல்ஸ் வேணும் அப்படின்னா அங்கே எடுத்துக்கிடுவோம். இங்கேயும் அங்கேயும் ஷேர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். என்னங்க நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். எல்லா பக்கமே நல்லா தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு இங்கே பிடிச்சிருந்துச்சு, இங்கேயும் பிடிச்சிருக்கோம், கோயில்பேட்டையும் பிடிச்சிருக்கு. ஓகே வாங்க போய் பார்ப்போம். இந்த அப்பாவி அப்பா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. வாசல்ல இருந்து ஒவ்வொரு கடையிலையும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இதுதான் வந்து நகைக்கடை பஜார்னாலே இதுதான். கடையனூரே ஃபேமஸ் ஆனது தெரிஞ்சிருக்கும். நகைக்கடைக்கு ஃபேமஸ் இந்த தெரு தான், ஓகேவா? பாருங்க வாங்க போவோம். எந்த கடையில் எடுக்கும், எப்படி என்ன ஏதுன்னு பார்க்கலாம். அது எடையா அது தெரில, அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இப்போ கைச்சேன் பார்க்க முடியல, பாப்போம். எது எதுன்னு ஒன்றுனா பார்ப்போமே, எல்லாம் நிறைய இருக்கு. என்ன மாடல் எந்த மாடல் பார்க்க பார்த்துட்டே இருக்கேன். நான் போட்டு எடுத்தேன். பார்க்கணும் நாங்கள் நேரடியாக பார்க்கலாங்களோ? இது கொஞ்சம் நல்லா இல்லை இல்லை நல்லா பார்வையாக இருக்கும். இல்லை அவ்வளோ பெருசெல்லாம் வேண்டாம். பிடிச்சிருக்கா? பார்த்துருக்கேன். கேஸ்டிங் மாடல் தான். கடையில் கூட்டம் கடுமையாக இருக்கு. கடையில் நாங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்பா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு இருக்கு மாதிரி உனக்கு அமைஞ்சிருச்சா? பார்த்து வச்சிருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு வந்து கழுத்து செயின் எடுக்கணுமா? எத்தனை பவுன்ல எடுக்கணும்? 10 பவுன் கேட்பேன். 80 பவுனா? 80 பவுனா? 80 பவுன் கேட்பேன். 90 பவுன் கேட்பேன். ஆசை ரொம்ப தானே. கை செயின் எத்தனை பவுனுக்கு வேணும்? நல்லா பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வேற மாடல் பாருங்க.
அப்படியே போய்கிட்டே இருக்கட்டுமா? போட்டு போட்டு ரைட்டு கட் பண்ணிருங்க போதும். சரி போயிட்டு வந்தாச்சு, எடுத்தாச்சு. உங்களுக்கு வந்து உறவுகளே நீங்க வந்து பாருங்க நாங்க என்ன எடுத்தோம், என்ன பண்ணோம், என்ன ஏது எல்லாமே வந்து நீங்க வீடியோல பாருங்க. இது வந்து எங்களுடைய கல்யாண நாளைக்கு நாங்க எடுத்திருக்கோம். எப்படிங்க? ஆமா, சொல்லுங்க, உறவுகள்கிட்ட பேசுங்க. 21வது கல்யாண நாளைக்கு இந்த ஜாமான்லாம் எடுத்திருக்கோம், பொருள் எடுத்திருக்கோம். அது என்னன்னு நீங்க கல்யாண நாள் வீடியோல தெரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு காலையில நாங்க வீடியோ எடுப்போம்ல, அதுல நாங்க போடுவோம், அப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கல்யாண நாள் வீடியோ கூடிய சீக்கிரம் வரும். நான் ஏற்கனவே கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இருந்தேன், எந்த தேதின்னு சொல்லுங்க அப்படின்னு. 20ல இருந்து 31க்குள்ள எங்களுடைய டேட்டு, அது எது ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இருந்தேன். சரி ஓகே பரவாயில்ல, கூடிய சீக்கிரம் என் கல்யாண நாள் வரப்போகுது, விழாக் வரப்போகுது. எனக்கு வந்து கல்யாண நாளைக்கு வந்து 2 பொருள். ஆமா, அதிர்ஷ்டசாலி அப்பா. ஆனா அப்பாவி அப்பா விபரீத ஆசை உட்கார்ந்து நகை கடையில இப்படி விபரீதமா ஆசைப்படக்கூடாது. கை செயின் வேணுமான்னு கேட்டா 80 பவுன்ல வேணுமா கழுத்துக்கு செயினுக்கு. மொத்தமே நம்மகிட்ட இருக்கிறதே கூட்டி சேர்த்து எல்லாரும் காதுலையும் கழுத்துலையும் கிடக்கிறதையும் பறக்கனா கூட அவ்வளவு நம்மளுக்கு தேராது. இதுல வர 80 பவுனுக்கு ஒரு செயின் வேணுமா. அப்புறம் கை செயின் எத்தனை பவுன் சொன்னீங்க? 20 பவுன். 20 பவுன் கை செயின் 20 பவுன்ல வேணுமா. எப்படி பாருங்க, அவன் தங்கம் விக்கிற விலையில தங்கம் 10,000 ரூபாய்க்கு பேரு உங்களுக்கு. சரி சொல்லி வைப்போமே, என்ன போடத்தான் முடியல நம்மளால, சொல்லியாவது வைப்போம். தங்கம் வாங்குறமோ வாங்கலையோ இருக்கத பத்திரமா வச்சுக்கணும், இருக்கதே சேஃப்டியா வச்சுக்கணும். 1 கிராம் தங்கம்னாலும் நீங்க வந்து சேஃப்டியா வச்சுக்கோங்க. வந்து எதுவும் வேஸ்ட் ஆக்காதீங்க. அப்புறம் ஏதோ எங்களால ஏண்டது ஒரு சீட்டை போட்டு ஒரு ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுனால அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேமிச்சு வச்சு அதுல ஏதோ ஒரு பொருள் வாங்கணும். மற்றதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப துட்டு காசு போட வேண்டாம் அப்படிங்கறதுக்காண்டி தான் நாங்க வந்து இதை எடுத்திருக்கோம். கல்யாண நாள் வீடியோல எல்லாரும் தவறாமல் பாருங்கள், வீடியோ வரும். நல்ல உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு என்னைக்கும் கொடுங்க, சரியா? இப்போ போயிட்டு அப்படியே போயிட்டு ஒரு டீ அடிப்போமா? டீ குடிக்கணும், குடிக்கணும். இப்போ ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோமா? சரி, கல்யாண நாளைக்கு ட்ரெஸ் எடுக்கணும்ல எப்படினாலும். ஆமா, ரேட்டு கூட இல்லாட்டாலும் கம்மி ரேட்லனாலும் ஏதாவது ஒரு ட்ரெஸ் 2 பேரும் கொஞ்சமா சின்னது இல்ல, சாரி, ரேட்டு கம்மியானதுல எடுத்து போடணும்ல. ரேட்டு கம்மியானதுன்னா உனக்கு வந்து ஒரு 280 ரூபாய்க்கு ஒரு சேலையும், எனக்கு ஒரு 400 ரூபாய்க்கு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து. அது ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அது குறைஞ்ச இல்ல, ஒரு குறைவான ரேட்டுக்கு எடுக்கணுமே. குறைவான ரேட்ல தான் எடுத்து வச்சிருக்கோம். ஆனா நான் காமிக்கல, ரைட்டா? குறைவான ரேட்டா அது? குறைவான ரேட்னால நம்ம எடுத்து வச்சிருக்கோம், ஆனா காமிக்கல. அதையும் நீங்க கல்யாண நாள் வீடியோல பாருங்க, சரியா? அன்னைக்கு ஆரம்பிக்கல போய் எடுத்தோம்ல, அது எடுத்தாச்சு. ஓகே, முடிஞ்சு வச்சு அந்த இது. இப்ப இந்த பர்ச்சேசிங் முடிஞ்சிச்சு, கல்யாண நாளைக்கு உண்டான வேலைகள் முடிஞ்சது. இன்னும் அடுத்தால என்ன பண்ணணும் அப்படின்னா, கல்யாண நாளைக்கு கோயிலுக்கு போகணும், அந்த வேலை இருக்கு. அப்புறம் வந்து சாப்பாடு, அப்புறம் மதிய சாப்பாடு வீட்டுல. அன்னைக்குல வந்து வெஜ் தான், நான்வெஜ் கிடையாது. அப்புறம் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வரும். ஐயா நான் சொல்லிட்டேனே உறவுகிட்ட, டேட்டு வெளியில சொல்லிட்டேன். நீதான் சொல்லக்கூடாது, நானே சொல்லிட்டேன். நம்ம உறவுகள்கிட்ட தானே. அதான் பாருங்க, இது கூட எங்களுக்கு மறைக்க தெரியல. சரி ரைட், இருக்கட்டும், பாத்துக்கோங்க. வாரம் கண்டிப்பா நீங்க கல்யாண நாள் வீடியோ பாருங்க. அப்புறம் அதுக்கு மறுநாள் ட்ரீட் கொடுக்குற வீடியோவும் பாருங்க. என்ன காவிய நான்வெஜ் ட்ரீட் கேட்பால, கண்டிப்பா அதையும் பாருங்க. நீங்க வந்து நகை எடுக்கிறவங்க கட்டாயம் வந்து நீங்க கடைநல்லூர்ல எடுங்க. உண்மைக்குமே கடைநல்லூர்ல பொருள் நல்லா இருக்கும், ரேட்டும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்தாலும் இருக்கும். நிறைய பேர் இதை கேள்விப்பட்டு வர்றாங்க, எடுக்கிறாங்க, நீங்களே பாத்துருப்பீங்க. ஆனா இன்னொன்னு நான் பார்த்தேன், தங்கமும் வெள்ளியும் இவ்வளவு ரேட் போயிருச்சுங்க, ஆனா கடைகள்ல கூட்டம் குறையல. ஆமா, தங்கம் ரேட்டு கூடுனாலும் கூட்டம் இருக்கதான். கூட்டம் இருந்தாலுங்க, இப்ப கூட்டம் இருக்குன்னா நம்ம சொல்றோம், அவங்க எவ்வளவுக்கு எடுக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அப்படி கிடையாது. இல்ல என்ன சொல்ல வரேன், ஒரு கல்யாணம் வச்சிருக்காங்கன்னா மிந்தி வந்து 50 பவுன் போடுற இடத்துல இப்ப 10 பவுன் போடுவாங்க. அப்படின்னா நகை கடைக்கு போய் தானே ஆகணும். ஆனா அந்த முன்னாடி வந்து 50 பவுன் போட்ட துட்டு தான் இப்ப 10 பவுன். அதான் அப்படித்தானே. எப்படினாலும் இந்த கட்டாயங்கிறது ஒண்ணு ஆயிடுச்சு. இப்ப இந்த பாருங்க, நம்மளே ஒரு குருவை சேர்த்து ஒரு சின்ன பொருள்னாலும் நம்ம கல்யாண நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எடுத்திருக்கோம். அதே மாதிரிதான் எல்லாரும் அப்படிதான் எடுப்பாங்க. நீங்க வந்து கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து கடைநல்லூர்ல நகை எடுக்கலாம்.
எங்களுக்கு தெரிஞ்ச கடை அப்படிலாம் கிடையாது. அங்க உள்ள எல்லா கடையிலயுமே நல்லா அதே இருக்கும். மாதிரி இது வந்து ப்ரமோஷன் வீடியோ எல்லாம் கிடையாது. உங்களுக்கு எங்களுடைய நாங்க என்னதெல்லாம் நல்லது பயன்பட்டு இருக்கோமோ அதெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். எங்களுக்கு என்ன சங்கடங்கள் நடந்ததோ அதை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். அதுதான் எங்களுடைய இது. உங்களுக்கு வந்து செய்கூலி சேதாரம்னு போட்டு ரொம்ப போட்டுருவாங்க. ஆமா, இங்க அப்படி கிடையாது. கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 2 ரூபா வரைய மிச்சம். ஆமா, 1 கிராம் நம்ம எடுக்கிற மத்த கடைகள் எடுக்கிறத விட கடைநல்லூர்ல எடுக்கும்போது குறைஞ்சது ஒரு 2000 ரூபாய் நம்மளுக்கு வந்து லாபம் இருக்கும் 1 கிராமுக்கு வந்து. ஆனா நல்லா இருக்கு, பொருள் நல்லா இருக்கும், பொருள் சூப்பரா இருக்கும், மாடல் நிறைய கிடைக்கும். இங்க வந்து கலெக்ஷன் நிறைய இருக்கும், அது ஒண்ணு. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, ஒரு நம்ம அவசரத்துக்கு போய் பேங்க் போனா இந்த தங்கத்துக்கு முதல் உரிமை கொடுக்கும். நல்ல குவாலிட்டியா இருக்கும் ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்களா, வெள்ளி சூப்பரா இருக்கு. வெள்ளி வந்து அதுதான் ஸ்பெஷல் இங்க. வெள்ளி வந்து அப்படியே ரேட், வெள்ளி ரேட் என்னவோ அதை மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். அதுலயும் 500 ரூபாய் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இதுல வந்து சேதாரம் செய்கூலி எதுவுமே வாங்கல, ஜிஎஸ்டி வாங்கல, எதுவுமே. அவங்க வந்து வெள்ளிக்கு உண்டான இன்னைய ரேட் என்னதோ, 1 கிராம் ரேட் என்னதோ, அது எத்தனை கிராம் நம்ம எடுத்திருக்கோமோ அத்தனை கிராம் பணம் தான் அவங்க எங்கள்கிட்ட வாங்கினாங்க. அது தெரியுமா? அது ஒரு லக்கு தெரியுமா? ஓகேவா? அதனால சார் அதுங்களும் எங்க ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாங்க, பக்கத்துல பஸ்ஸுக்கு ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாங்க. அதனால வெள்ளி ரேட், வெள்ளி சூப்பரா இருக்கு, வெள்ளி நல்ல வெள்ளியா இருக்கு. வெள்ளியும் வாங்கிட்டோம், அதையும் வீடியோல பாப்பீங்க. ஓகே, சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னைக்கும் அரங்கன் ஃபேமிலிக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இன்னைக்கும் நம்ம அந்த நகைக்கடையில இருக்கும்போது நம்ம உறவுகள் ஒண்ணு வந்து நம்மள கரெக்ட்டா இன்னைக்கு பார்த்தாங்க. நகைக்கடையிலே ஒரு உறவுகள் பார்த்துட்டு நீங்க அரங்கன் ஃபேமிலி தானே, பாப்பா எங்க அப்படின்னு கேட்டாங்க. பாப்பா தான் மிஸ் பண்ணிட்டோம் அப்படினாங்க. சுட்டி மகளை மிஸ் பண்ணிட்டோம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போனாங்க அந்த அம்மா. அப்பா பார்த்தனே கண்டுபிடிச்சாங்க. அவர் அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் கேட்காரு, யாருங்காரு, அந்த சேனல்ல வருவாங்களா, நான் உங்க சேனல்ல காட்டுதேன், நான் காமிக்கேன், வீட்டுல போய் காமிக்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போகுது அந்த அம்மா. தேங்க்யூ. அதே மாதிரி எல்லாரும் நல்ல உங்க ஆதரவு கொடுங்க, எல்லாரும் அதே மாதிரி நல்லா பாருங்க. ஓகே, அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.